ஓபிஎஸ் புதிய கட்சியில் சசிகலாவிற்கு புதிய பதவி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே நானும் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு சொல்லிக் கொண்ட நபர் தான் சசிகலா அம்மையார். சசிகலா அம்மையார் மட்டும் ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு போகாமல் இருந்திருந்தால், சசிகலா அம்மையார் மட்டும் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி விடாமல் இருந்திருந்தால், இந்நேரம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கும் போயிருக்காது, சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் சசிகலா அம்மையார் செய்த தவறு, தற்போது சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த விதமான சம்மதம் தொடர்புகளுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் ஆதரவுகளையும் கொடுக்கல, புதிதாக எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்து, அதன் காரணமாகத்தான் தற்போது ஓபிஎஸ் உடைய நிலைமையே அதல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இனிமேலும் பொறுத்திருந்தால் ஆகாது, பொங்கி எழத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் தற்போது ஓபிஎஸ் உடன் அடுத்த கட்டமாக சந்திப்பு நடத்துவதற்குரிய வேலைப்பாடுகள் இறங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் மிக விரைவாகவே புதிய கட்சியும் ஆரம்பிக்க போகிறார். அப்படி புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டால் கண்டிப்பாக சசிகலா அம்மையாரும் அந்த கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பிலே வரப்போறாங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. சசிகலாவும் ஓபிஎஸும் கூட்டணி வைத்துக் கொண்டால் தென் மாவட்டங்களிலே அதிமுகவிற்கு வாக்குகள் என்பது மிக குறைந்த அளவில் தான் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. டிடிவி தினகரன் ஆல்ரெடி நமது என்டிஏ கூட்டணி, அதாவது தேசியம் பாஜகவுடன் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியில இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் கூட்டணியில் இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே போல சசிகலா அம்மையார் கூட்டணியிலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய கட்சியில் சசிகலாவிற்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து அவருடைய கட்டுப்பாட்டிலே கட்சி நகர்வதற்குரிய அடுத்த கட்ட ஆலோசனையில் இறங்கி இருக்கிறாராம் ஓபிஎஸ். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.